ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு பிரைட் யுவர் லைஃப் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜி இன்ஃபோ தான். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் எந்த ஸ்கீமை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ராஷ்ட்ரியா மத்தியமிக் சிக்ஷா அபியான், அதை பற்றி தான், அந்த ஸ்கீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எந்த மாதிரியான ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, அதாவது செகண்டரி எஜுகேஷன், நல்ல குவாலிட்டியான செகண்டரி எஜுகேஷன் கொடுக்கணும். அதுதான் இந்த ஸ்கீமோட எய்மு. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 2009 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட எய்ம் பார்த்தீங்கன்னா, கிளாஸ் 10 வரைக்கும் எல்லாரும் அட்லீஸ்ட் கிளாஸ் 10 வரைக்குமாவது படிச்சிருக்கணும். மினிமம் லெவல் ஆஃப் எஜுகேஷன் கிளாஸ் 10 வரைக்குமாவது எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ப்ரீ ஸ்கூலுக்கு தனி ஸ்கீமு, ப்ரைமரி எஜுகேஷனுக்கு தனி ஸ்கீமு, செகண்டரி எஜுகேஷன் தனி ஸ்கீமு, ஹையர் செகண்டரி எஜுகேஷன் தனி ஸ்கீமுன்ட்டு நிறைய ஸ்கீம் இருக்குது. பட் 2018ல் இது எல்லாத்தையும் வந்து ஒரே ஸ்கீமாக வந்து மாற்றுறாங்க. அதாவது ப்ரீ ஸ்கூல் டு கிளாஸ் 12 வரைக்கும் ஒரே ஸ்கீமாக இருக்கணும்ன்ட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. அந்த ஸ்கீம் என்னன்னா சமக்ரா சிக்ஷா. அந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா சமக்ரா சிக்ஷா. சரிங்களா? இதில் அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா, குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்கறது, அப்புறம் எல்லா ஸ்டேட்டும் ரைட் டு எஜுகேஷன் அந்த ஆக்டை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் கேர்ள்ஸ் எஜுகேஷனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. அப்புறமா டிஜிட்டல் எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. இன்னும் எக்ஸ்ட்ரா அப்ஜெக்டிவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து, அதாவது ஆண் பெண் வேறுபாடை வந்து நீக்கிறது. அப்புறம் இது என்ன மாதிரியான சப்ஜெக்ட் கொடுக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, சயின்ஸு, மேக்ஸு, இங்கிலீஷு அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் தர்றது. அப்புறம் இன் சர்வீஸ் ட்ரைனிங் வந்து டீச்சர்ஸ்க்கு கொடுக்கறது, சயின்ஸ் லேப்லாம் நிறைய க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா பாஸ்ட் 2 டிகேட்ஸ், அதாவது கடந்த 20 வருஷத்தில் இந்த ஸ்கீம்னால் நிறைய என்ரோல்மெண்ட் ஸ்டூடெண்ட்டோட நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கூலில் வந்து சேர்ந்துருக்காங்க.